ஆகாவிசு மைய நேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருமண பொருத்தம் அதில் இன்றைய தினம் பாகம் 2 பார்க்கலாம். அதாவது மகேந்திர பொருத்தம், அதாவது குழந்தை பாக்கியத்தை பற்றி நேற்று முதல் பாகத்தில் பார்த்தோம். திருமண பொருத்தத்தில் குறிப்பிடப்படும் 10 பொருத்தங்களில் மிக முக்கியமானவை. அந்த 10 பொருத்தங்களும் இருந்தால் அது மிகவும் சிறப்பானது. அவர்களின் வாழ்க்கை இனிமையான நிகழ்வாக இருக்கும். அவற்றில் சில பொருத்தங்கள் சரிவர அமையவில்லை என்றால் அதற்காக கவலைப்பட வேண்டாம். முக்கிய திருமண பொருத்தங்கள் இருந்தாலே திருமணம் செய்து கொள்ளலாம். ஒரு தம்பதியிடையே மகேந்திர பொருத்தம் இல்லாவிட்டாலும் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய மற்ற அமைப்புகளான தினப்பொருத்தம், கணப்பொருத்தம் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்று இருந்தாலே அவர்களுக்கு மகேந்திர பொருத்தம் இல்லாவிட்டாலும் திருமணம் செய்து வைக்கலாம். திருமண பொருத்தம் பார்க்கும்போது விருட்ச பொருத்தம் பார்த்து மனம் முடிக்கலாம். அதாவது ஜாதக பொருத்தத்தை பார்க்கும்போது அவர்களுக்கு விருட்ச பொருத்தம் இருந்தாலே அவர்களின் சந்ததி விருட்சம் போல வளரும் என்பதை கணிக்க உதவுகிறது. முக்கிய திருமண பொருத்தம் இல்லாவிட்டால் திருமணம் செய்யலாமா? ஒரு ஆண் மற்றும் பெண்ணின் ஜாதகத்தில் முக்கிய திருமண பொருத்தங்கள் இல்லை என்றாலும் அவர்களுக்கு குரு பகவான் நட்சத்திரம், அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் திருமணம் செய்தாலே அவர்களின் எல்லாவித தோஷங்களும் பொருத்தம் குறைபாடுகள் விலகி மிகவும் நல்ல திருமண வாழ்க்கை அமையும். அதாவது பிரம்ம முகூர்த்தம், பல கோடீஸ்வரர்களை உருவாக்கியதே இந்த பிரம்ம முகூர்த்தம்தான். மகேந்திர பொருத்தம் என்றால் குழந்தை பாக்கியம் உள்ளதா என்பதை பற்றி பார்த்தோம். சரி, மகேந்திர பொருத்தம் இல்லாவிட்டால் என்ன செய்வது? அதற்காக வருத்த வேண்டாம். விருட்ச பொருத்தம் இருந்தால் போரும். அந்த விருட்ச பொருத்தம் இருந்தால் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை விருட்சம் போல் வளரும். அதற்காக மகேந்திர பொருத்தம் இல்லையே என்று ஜாதகங்களை தள்ளிவிட வேண்டாம், ஒதுக்கிவிட வேண்டாம். இதனால் சில கல்யாணங்கள் நீண்ட நாட்கள் நடக்காமல் போவதற்கு ஏதுவாக இருக்கிறது. எல்லாவற்றிலும் முக்கியமாக உள்ளது பிரம்ம முகூர்த்தம். பிரம்ம முகூர்த்தம் என்றால் உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம் செய்து வைத்தால் அவர்களுடைய குறைபாடுகள் எல்லாம் விலகி மிகவும் நல்ல விதமான திருமண வாழ்க்கை அமையும். ஆகவே மகேந்திர பொருத்தம் இல்லை என்று கவலைப்படாமல் பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம் செய்து வைக்கலாம். இதையெல்லாம் லைக் செய்யுங்கள். மீண்டும்